ஹாய் காய்ஸ், வணக்கம் வளமுடன். இன்றைக்கி ஒரு பச்சை பட்னி விரதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தான் எப்போதுமே தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு நம்மளோட இஷ்ட தெய்வம் ஏதோ முருகர், அம்பாள், சிவன் நிறைய தெய்வங்கள் இருக்குது. ஸோ நம்மளோட இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு மனசில் என்ன இருக்கோ அதை நினச்சிட்டு நம்ம நல்லா இருக்கணும், என்னோடய கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், என்னோடய குழந்தை நல்லா படிக்கணும், நல்லபடியாக வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் முன்னேற்ற நடக்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் கனவுகளோடு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதம் இருப்போம். சஷ்டி விரதம், பங்குனி உத்திர விரதம், மாசி மகம், தீபாவளி அப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விரதம் இருப்போம். பட் நமக்காண்டி நம்ம உலக மக்கள் நல்லா இருக்கணும், என்னைய கும்பிட என்னோட பக்தர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்காக விரதம் இருக்கிற அந்த அம்பாள் தான் சமயபுரம் மாரியம்மன். மாசி மகத்தில் வர ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து பங்குனி மாதத்தில் முடிகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 28 நாளும் பச்சை தண்ணி கூட இல்லாமல் அம்பாள் அந்த பச்சை பட்னி விரதம் இருக்கிறாங்க. அன்றைக்கி நம்ம அந்த அம்பாளை போய் கோயிலில் போய் தரிசனம் பண்ணலாம். நம்ம வீட்டில் சிம்பிளாக அம்பாளை மனசு நினச்சிட்டு எளிமையான ஒரு பூஜை பண்ணலாம். அப்படின்னா அம்பாளுக்கு என்ன பிடிக்கும்? கேப்பை கூழ், அப்புறம் பச்சை அரிசியில் மாவிளக்கு, அந்த ரெண்டுமே அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கேப்பக்கூழில் 2 வேப்பிலை பிச்சு போட்டு கூழ் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இல்லைன்னா வீட்டிலேயே மாவிளக்கு போட்டு நெய்வேத்தியமாக பண்ணலாம். நான் சிம்பிளாக எளிமையாக 2 பழம், பால், கற்கண்டு வச்சுட்டு வீடு ஃபுல்லாக பத்தி, சூடம், சாம்பிராணி அதை ஃபுல்லாக காமிச்சிட்டு வீட்டுக்கு நல்லா வாசல் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற துளசி மடையை க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டுலாம் வச்சு நான் இந்த பிரார்த்தனையை முடிச்சிட்டேன். ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா வீடு தெய்வீகமாக இருக்கணும், வீட்டோட நிலவாசலும் மங்களகரமாக இருக்கணும். இதே மாதிரி மோர் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.